ஹாய் கைஸ், வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா டிஜியோட ஏஎம்எஃப் பேனல், அதாவது ஆட்டோ மெயின்ஸ் ஃபெயிலியர், அதுதான் பார்த்திங்கன்னா ஏஎம்எஃபோட ஃபுல் ஃபார்ம். சரிங்களா? ஓகே, இந்த ஏஎம்எஃப் பேனலில் என்னென்ன காம்பனண்ட் இருக்குது, அதாவது அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க, இண்டிகேஷன்ஸ், மீட்டர்ஸ், அப்புறம் ரிலே, இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? இந்த பேனலில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டிகேஷன் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா RYB ஒரு 3 phase இண்டிகேஷன் மேலே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது இதில் வந்து சப்ளை இருந்துச்சு அப்படின்னா இதில் இருக்க RYB இது மூணுமே நம்மளுக்கு வந்து எரியும். சரிங்களா? சப்போஸ் இது எரியலைன்னா நம்மளுக்கு எந்த விதமான சப்ளையும் இந்த பேனல் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி சார்ஜர். பேட்ரி சார்ஜர் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா சொல்லி நம்ம இண்டிகேஷனில் பார்த்துக்கலாம். சப்போஸ் பேட்ரி சார்ஜர் ஆனில் இருந்துச்சுன்னா இந்த இண்டிகேஷன் எரியும், பேட்ரி சார்ஜர் ஆஃபில் இருந்துச்சுன்னா இந்த இண்டிகேஷன் எரியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏசிபி ஓட ஆன் அண்ட் ஆஃப் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஏசிபி ஆன்லைன் இருந்துச்சுன்னா இந்த இண்டிகேஷன் எரியும், ஏசிபி ஆஃபில் இருந்துச்சுன்னா இந்த இண்டிகேஷன் எரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா பேனலில் பார்த்திங்கன்னா ட்ரிப் இண்டிகேஷன் ஆரஞ்சு கலர் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சப்போஸ் ஏசிபி வந்து ட்ரிப்பில் இருக்குது அப்படின்னா இந்த இண்டிகேஷன் நம்மளுக்கு எரியும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 24 volt டிசி சப்ளை, அதாவது 24 volt டிசி சப்ளை ஆனில் இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம இந்த இண்டிகேஷன் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் ஹெல்த்லி, அதாவது நம்மளோட சப்ளை வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்லியாக இருக்கா இல்லையா, 3 phase சப்ளை கரெக்டாக தான் வருதா இல்லையான்னு சொல்லி நம்ம இந்த இண்டிகேஷனில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஸ்பேர் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் வந்து இதில் வந்து எடுக்கணும், இண்டிகேஷன் வந்து வேணும் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்ன மீட்டரிங் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு உள்ளது பார்த்திங்கன்னா எனர்ஜி மீட்டர். டிஜி எவ்வளோ வந்து எனர்ஜி வந்து யூஸ் ஆகுது சொல்லி நம்ம இந்த இதில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ஸ்கேனர், அதாவது டிஜியில் வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட் சென்சார், ஃபியூல் சென்சார், இதெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி நம்ம இந்த இதில் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி சார்ஜரோட அம்மீட்டர், கீழே வந்து பார்த்திங்கன்னா வோல்ட் மீட்டர், ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது இது வந்து எதுக்கு அப்படின்னா பேட்ரி சார்ஜர் வந்து எந்த அளவுக்கு வந்து ஆம்ஸ் எடுக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குது சொல்லி நம்ம இந்த இதில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப்பிங் ரிலே கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா சப்போஸ் டிஜியோட பேராமீட்டரில் ஏதாச்சும் வந்து வேரியேஷன் ஆகுது, அதோட ஸ்டாண்டர்ட் பேராமீட்டர்லேருந்து ஏதாச்சும் வந்து வேரியேஷன் ஆகுது அப்படின்னா இந்த ரிலே வந்து ஆக்டிவேட் ஆகி ஏசிபி ட்ரிப் பண்ணி விட்ரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 24 volt டிசி சப்ளையோட ஆன் ஆஃப் சால்ட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா சப்போஸ் நீங்கள் வந்து 24 volt சப்ளை வந்து கட் பண்ணணும் அப்படின்னா இந்த சுவிட்சை வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணால் போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சி புஷ் பட்டன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு நாய்ஸ் அதிகமாக வருது, இல்லைன்னா ஏதாச்சும் வந்து ஃபயர் ஆகுது அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த எமர்ஜென்சி பட்டனை வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணாலே போதும், இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிரும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜின் ஷார்ட் புஷ் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா நீங்கள் வந்து இன்ஜினை வந்து நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த புஷ் பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஓகேங்களா? அதாவது இந்த இன்ஜினை வந்து பார்த்திங்கன்னா இந்த புஷ் பட்டன் மூலிமா நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்க செலக்டர் சுவிட்சை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேனுவல் போடணும். மேனுவல் போட்டு தான் நீங்கள் வந்து இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண முடியும். சப்போஸ் இது வந்து மேனுவல் போடாமல் இது வந்து ஆட்டோவில் இருந்துச்சுன்னா நீங்கள்
செலக்டர் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணாலும் இன்ஜின் வந்து நம்மளுக்கு வந்து ஷார்ட் ஆகாது. ஓகேங்களா? நீங்கள் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக ஷார்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்க ஆட்டோ மேனுவல் செலக்டர் சுவிட்சை வந்து நீங்கள் வந்து மேனுவல் போடணும், அதாவது 2ல் போடணும். 2ல் போட்ட அப்புறம் தான் நீங்கள் வந்து இன்ஜின் வந்து ஷார்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? இன்ஜின் வந்து நீங்கள் வந்து ஷார்ட் கொடுத்துட்டீங்க, இன்ஜின் ஷார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்ஜின் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்க இன்ஜின் ஆஃப் அந்த புஷ் பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா? அந்த புஷ் பட்டன் இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஜின் வந்து நம்மளுக்கு வந்து ஆஃப் ஆயிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஒரு கீ டைப் செலக்டர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் ஸ்டார்ட்டில் தான் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து இன்ஜினை வந்து மேனுவல் போட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகும். இது சப்போஸ் இது வந்து ஸ்டாப்பில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினை வந்து மேனுவல் போட்டு ஸ்டார்ட் பண்ணாலும் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 முக்கியமான ரிலே கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா REF எர்த் ஃபால்ட் ரிலே, ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் எர்த் ஃபால்ட் ரிலே. ஓகேங்களா? REF எர்த் ஃபால்ட் ரிலே அப்படின்னா என்னென்னா இது வந்து இதோட எர்த்திங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சென்சிட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் எர்த் ஃபால்ட் ரிலே ஒரு காமன் வந்து எர்த்திங் ரிலே தான். ஓகேங்களா? இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு EMF பேனலில் இருக்க முக்கியமான ரிலேஸ், மீட்டர்ஸ் அண்ட் இண்டிகேஷன்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு எக்யூப்மெண்ட் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Application link கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.